மாதிரி திருடுறவங்கள நீங்க எங்கேயுமே பார்க்க முடியாது. இந்த பொண்ணுக்கு 30 வயசு ஆகுது. ஆனா 30 வயசு ஆகுற வரைக்குமே ஒரு பொருளை கூட அது வரைக்கும் காசு கொடுத்து வாங்கினதே கிடையாது. எப்படின்னா ஒரு ஃபேமஸான சூப்பர் மார்க்கெட்டுக்குள்ள போயிட்டு அங்க இருக்கிற காஸ்ட்லியான காஸ்மெட்டிக்ஸ், பெர்ஃப்யூம்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துக்கிறாங்க. ஒரு பொருளோட விலையை கூட பார்க்கல. அங்க இருக்கிற சேல்ஸ் பர்சன்மே நல்ல கஸ்டமர் நம்மளுக்கு வந்துட்டாங்க போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. அடுத்ததான் இந்த பொண்ணு பில் போடுறதுக்கு தான் பில் கவுண்டர் போறான்னு பார்த்தா அந்த பொருளெல்லாம் எடுத்துட்டு போய் கொடுத்துட்டு நான் நேத்து தான் இந்த பொருளெல்லாம் வாங்கினேன், இதை நான் ரிட்டர்ன் பண்ணணும்னு சொல்றாங்க. அதுக்கு அந்த பில் கவுண்டர்ல இருக்கவங்களுமே நீங்க வாங்கிட்டு போன பில் இல்லைன்னா நீங்க யூஸ் பண்ண கிரெடிட் கார்டு எதையாச்சும் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. அதெல்லாம் நான் கொண்டு வரல, ஆனா இது ஃப்ரெஷ்ஷான பீஸ் தான், நான் ஓப்பனே பண்ணல, நீங்க மாத்தி கொடுத்துருங்கன்னு சொன்னாலுமே அந்த சேல்ஸ் பர்சன் கேட்கல. அடுத்து என்ன நடந்துன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பில் கவுண்டர்ல இருக்கிறவங்களுமே எங்களோட ரூல்ஸ் படி நாங்க பில் இருந்தா தான் மாத்த முடியும், பில்லு கொடுங்கன்னு கேட்கும் போது என்கிட்ட பில் இல்ல, சரி ஓகே அட்லீஸ்ட் பேக்கையாச்சும் கொடுங்க, நான் கொண்டு வந்த பொருள் எல்லாம் அதுல போட்டு எடுத்துட்டு போயிடுறேன்னு சொல்லிட்டு பேக் வாங்கி அதுல போட்டு கொண்டு போறாங்க. ரொம்ப கிளவரா பிளான் பண்ணி அங்க இருக்கிற பொருள் எல்லாம் திருடிட்டு போறாங்க. இவ்வளோ பெரிய மால்ல ஒரு சிசிடிவி கேமரா இருந்துச்சுன்னா இந்த பிரச்சனையே இருந்திருக்கு.